ராஜேஸ்வரி அம்மா, இப்போ 3 ஆளுமைகள் வழக்கறிஞர் பாண்டியன், வாசுதேவன், ஐயா துரைக்கண்ணா. இந்த கருத்தில் திமுக அரசு கொடுத்தது, மத்திய அரசு இன்னும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விவகாரம். கற்பனை செய்து படக்க முடியாத தூத்துக்குடியில் அந்த புறநகர் ஏரல், தூத்துக்குடி, ஆறுமுனரி, காயல்பட்டினம், தாதங்கதரா, அந்த ஆத்தூர், முக்காணியில் அழிந்து போன பல நூறுக்கணக்கான கிராமங்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்களின் பார்வை எப்படி இருக்கு? அதாவது இப்போதைக்கு 1000 கோடி அப்படிங்கிறதோட கணக்கு பார்த்தோம்னா 8 மாவட்டத்துக்கு, ஒரு மாவட்டத்துக்கு 125 கோடி. அப்படி மாவட்ட ரீதியாக அவங்க பிரித்து அவங்க கொடுக்குறா இருந்தா, ஆமாம், ஆவரேஜ் 125 கோடி வைங்க. ஆமாம், அதுதான் எக்ஸாக்டாக 125 கோடி 8 மாவட்டத்துக்கு. இதில் அவர்கள் கூறி இருக்கிறதுல இந்த 385 கோடி வந்து புதிய வீடுகளுக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, 4 லட்ச ரூபா ஒரு வீட்டுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. 4 lakhs. ஆமாம். இப்போ 1 கோடிக்கு எவ்வளோ வீடு கட்டலாம்னா 25 வீடு கட்டலாம். இப்போ 385 கோடிக்கு 9625 வீடுகள் கட்டலாம். அதையும் போட்டிருக்காங்க. சரியா? அப்போ அந்த 9625 அப்படிங்கிறது எவ்வளவு குறைவான சதவீதம்னு பாருங்க. பாதிப்பு அடைந்தது எவ்வளவு மக்கள். நீங்க சென்னையிலே வந்து ரேஷன் கடைகள்லயே வந்து 33 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு உதவிகள் செய்யணும்னு சொல்லி செய்திருக்கிறாங்க. அப்ப அங்கெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரேஷன் கார்டுகள் வருமா? குறைந்த அப்ராக்சிமேட்லி இல்ல, நம்ம மொத்தமே 2 கோடி தான். அதான் 30 லட்சம்ங்கிறது சென்னைக்கே. நம்ம தான் பேசிக்கிட்டே இருக்கோமே இந்த விஷயத்துல நம்ம ஆர்வமா இருக்கோமே. அதனால ஏன்னா மக்களுக்கான விஷயம்ங்கிறதுனால நம்மளுடைய முழு கவனத்தையும் இதுல செலுத்துறோம். கிட்டத்தட்ட இந்த நிவாரண தொகை கொடுக்கும்போது கூட 30 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. தென்பகுதியை சேர்த்தோம்னா நிச்சயமாக 50 லட்சம் அப்படிங்கிறது ரேஷன் கார்டுகளுக்கு நிதி வழங்க வேண்டும், உதவி செய்யணும். இந்த 50 லட்சத்துல பெருமளவு எத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னா ஒரு 10% வச்சுக்குவோமா? குறைந்தபட்சம் 10% வச்சுக்கோமா? அந்த 10% கூட இங்க வழி கிடையாது. இங்க வந்து 10% பேருக்கு 2 லட்சம் கொடுக்கறதா வச்சுக்கோமா? 2 லட்சம் 10% பேருக்கு 2 லட்சம் தேவைப்படுது. அது வந்து பயிர் சேதமா இருக்கட்டும், அல்லது வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது கால்நடைகளுக்கு கொடுக்கிற நிவாரணமாக இருக்கட்டும், அல்லது சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த தொகைப்படி வச்சா கூட ஒரு 5000 பேருக்கு கொடுத்தாலே 100 கோடி முடிஞ்சு போயிடுது. 5000 பேருக்கு 100 கோடி முடிஞ்சு போயிடுது. நான் சொல்வது 5 லட்சம் பேருக்கு கொடுக்கணும். 5000 எங்க இருக்கு, 5 லட்சம் எங்க இருக்கு? அப்ப 50000 பேர் அப்படின்னு வச்சா 1000 கோடியும் முடிஞ்சிட்டு. மீதி 4.5 லட்சம் கோடி, 4 லட்சம் பேர். மீதி 4 லட்சத்துக்கு 4 லட்சம் பேருக்கு 4.5 லட்சம் பேர். அதாவது நம்ம என்ன சொல்றோம், மினிமமா கணக்கு போடுறோம், பாதிப்புகளையே குறைத்து கணக்கு போடுறோம். 2 லட்சம் தான் போடுறீங்க. வெறும் 10% மக்களுக்கு உதவி செய்தால் கூட இந்த தொகை என்பது பத்தாத தொகை. எந்த இடத்துல நீங்க கணக்கு போட்டு பார்த்தாலும் இது எதற்காக கொடுக்கறதுன்னு சொல்லலாம்னா, மத்திய அரசிட்ட ஒரு நல்லபடியாக பேசி இவர்கள் வாங்க வேண்டிய நிதியை வாங்காம இந்த விளையாட்டுத்தனமான விளையாட்டுத்துறை அமைச்சரை வைத்து பேசிக்கொண்டு மக்களை இடையில நீங்க பலிகடாவாக்கிட்டீங்க. அதற்கு நீங்க உங்களுடைய மகனுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு இந்த 1000 கோடி அறிவிச்சிருக்கீங்களாங்கிறது தான் என்னுடைய சந்தேகமா இருக்கு. ஏன்னா இது உண்மையாகவே மக்களுக்கானது கிடையவே கிடையாது. ஏன்னா நான் கணக்கோட விலாவரியாக பார்க்கும்போது வயிற்றெரிச்சலா இருக்கு. ஒவ்வொருவருடைய பாதிப்பையும் நாம தனித்தனியாக தனிநபராகலாம் பார்க்கும்போது சகோதரர் ஐயா சொன்ன மாதிரி, துரைக்கண்ணா ஐயா சொன்ன மாதிரி எத்தனையோ கோடி, கிட்டத்தட்ட நீங்க வந்து மினிமமா வச்சாலும் நீங்க 7000 கோடி அல்லது 20000 கோடி. துரைக்கண்ணா ஐயா என்ன சொன்னாங்க, ஒரு பாயிண்ட் கவனிச்சிங்களா? மதுவில் உங்களுக்கு 45,000 கோடி வருதா, அதில் அதாவது நான் அதில் உள்ள ஒரு பகுதியை கொடுங்கிறாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். மதுவால் நீங்கள் 45,000 கோடி லாபம் வருதுன்னு சொல்லி உங்கள் பட்ஜெட்டில் வாசிச்சிங்களே, நாங்கள்லாம் சொல்லலை, நீங்கள் தான் வாசிச்சிங்க. உங்களோட நிதியமைச்சர் தான் வாசித்தார் அப்போது இருந்தவர். அப்படி இருக்கும்போது அந்த தொகையிலிருந்து ஏன் முழுமையாக மக்களுக்கு நீங்கள் ஒரு சரியான நிவாரணத்தை வழங்கக்கூடாது? முதல்ல என்ன செஞ்சுருக்கணும், இந்த இடத்துல அரசியலையெல்லாம் கடந்து மக்கள் நலனுக்காக நீங்கள் சரியான முறையில் மத்திய அரசுக்கிட்ட நீங்கள் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் பேசின வார்த்தைகளும் சரி, அரசியலில் தன் இருப்பை வந்து காண்பித்துக் கொள்வதற்காக மக்களையா நீங்கள் இப்படி ஆக்கணும்? பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் குறிப்பிடுவது போல குடி தண்ணீர் இல்லை, உணவில்ல, அடிப்படை தேவைகள் இல்ல, படுக்க பாய் இல்ல, இருக்க இடம் இல்ல, சோறு இல்லன்னு இருக்கும் போது. ராஜேஸ்வரி அம்மா, நம்முடைய ஜெயா பிளஸ் நிருபர்கள் கேட்டார்கள்,
மக்கள் சொன்னார்கள் எங்களை சுத்தி 7 அடிக்கு தண்ணி ஓடுது, ஆனால் நாங்கள் குடிப்பதற்கு 1/2 லிட்டர் தண்ணி இல்லை. இதுதான் மக்கள், இதுதான் உண்மையான நிலை. நாங்கள் எமது தொலைக்காட்சியினுடைய நிருபர்கள் உயிரை பணயம் வைத்து போய் கேட்கப்பட்டார். இன்னும் சொல்ல போனாங்க, அந்த மழை நீரை எடுத்து கொதிக்க வச்சு அதுல இருந்து வடிகட்டி தாகத்துக்கு வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம குடித்தோம்னு சொல்ற குடும்பத்தையும் பார்த்தங்க நானு. அதுவும் நடந்தது. அதை நாங்கள் கொதிக்க வைத்து பச்சிளம் குழந்தைக்கு கொடுத்தோம். வேற உயிரை காப்பாற்றணும்ல. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கும் போது இங்க செய்திருக்கக்கூடியது முழுவதுமாக மக்களுக்கு எதிரானதாவே இருக்கு. இதை நீங்க நிவாரணம் கொடுத்தத நம்ம ஏத்துக்கணுங்கிறது சரிதான். அதுல நீங்க ஒரு 10 உருண்டை சாப்பிட்டாதான் பசியாருங்கிற இடத்துல 2 பருக்கையை கொடுத்தா பசியாறிடுமா? தேவை. அதாவது அந்த 2 பருக்கையை கொடுப்பதனால பசி தூண்டதான் படுமே தவிர அது ஒன்றும் பசி ஆறாது. ஆனைப்பூரிக்கு சோளப்பூரி அதுதான். அதாவது நயந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கலாம், ஆனா முறையாக கேட்கணும்ல. முறையாக கேட்கணுங்கிறது தான் இங்க முறை. எப்படி முறையாக கேட்கணும்? பாதிப்புகளை விலாவரியாக ரிப்போர்ட் தான். நீங்க அதை நீங்க வேலையில எல்லா செய்தி ஊடகங்களையும் ஒளிபரப்புங்க. இத்தனை குடும்பங்கள், இத்தனை தொழில், இவ்வளவு பேர் பாதிப்பு, இது எல்லாத்தையுமே கணக்கெடுங்க. அது என்ன கணக்கெடுக்கிறது கஷ்டமா இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில? நீங்க ஓட்டுக்கு மட்டும் அங்கங்க நின்றுக்கிட்டு உங்க கட்சிக்காரங்களை வச்சுட்டு எவ்வளோ வேலை பார்க்குறீங்க. தெருவா இந்த தெருவில் எத்தனை பேர் எந்த கட்சி, யார் எந்த கட்சி, இவங்க இருக்காங்களா இல்லையா எல்லா கணக்கும் தெரியுதுல்ல. யாரை ஆட்டையை போடலாம், யாரை ஏமாத்தலாம், யார் உயிரோடலாம், அந்த இடத்த எப்படி எடுத்துட்டு வந்துடலாம், இதெல்லாம் பண்றீங்கல்ல. இதெல்லாம் பண்ற ஒரு கட்சி ஏன் பாதிப்படைந்ததை விலாவரியாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அவர்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது நீங்க கேக்குறீங்கல்ல, கொடுக்கணும். நம்மளோட வரி அங்க இருக்கு, நம்ம கேட்கறதுல நமக்கு உரிமை இருக்கு, நம்ம நிச்சயமாக கேட்கணும். அதை கேட்கிற விதம் என்பதில் அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் நான். இப்ப ராஜேஸ்வரிட்ட கேட்கிறேன், திமுக அரசு வெளியிட்ட இந்த அரசு ஆவணத்துல இன்னைக்கு நோட்டிபிகேஷன்ல KKSSR, ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, KN நேரு, ஏவாவேலு, உதயநிதி ஸ்டாலின், திருமதி கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், SSR அதாவது திரு RS ராஜகண்ணப்பன், திரு P மூர்த்தி, மனோ தங்கராஜ், இவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு திமுக அரசு பட்டியலை வெளியிடுது. அப்ப இவ்வளவு பேரும் இருந்து களத்தில் பார்த்து ரிப்போர்ட் கொடுத்து இதை கொண்டு சேர்க்க என்ன குறை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இத்தனை அமைச்சர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் விலாவரியாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இந்த 1000 கோடி அப்படிங்கிறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு 2 லட்சம் எங்க வேணாலும் வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் சொல்ல போனா அவர்கள் பிரித்திருப்பதே மகளிர் சுய உதவி குழுக்கு மட்டுமே 350 கோடி. ஆமா. அப்ப நாங்க என்ன இருக்கோம், நீங்க வீடு கட்டுறதுக்கும் மகளிர் சுய உதவிக்கும் பெரும்பான்மையான நிதியை கொடுத்துறீங்க. ஆமா. அப்ப மீதமுள்ளவர்களுக்கு 700 கோடி ரெண்டுக்கும் போயிருது. அதை விட அதிகம். அதாவது மகளிர் உதவி குழுவுக்கு 350 கோடி, 735 அதே சமயம் 385 கோடி, அதை விட கூட 735 கோடி அப்படிங்கறத நீங்க அப்படியே இது ரெண்டுக்கும் 735 ஆமா 735 கோடி. இது நான் கணக்குல கொஞ்சம் ரொம்ப கணக்குல கரெக்ட் தான், நான் தான் தப்ப விட்டேன். ஆமா. அப்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மற்றவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்க போறீங்க? இவங்க இத்தனை பேர் இல்ல, இன்னும் 4 பேர் அமைச்சரவையில் இருக்க எல்லா அமைச்சரையும் சேர்த்துக்கிட்டா கூட அவர்களால கூப்பிட்டு என்ன எதிரில் உட்கார வைங்க. இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். சரி, இவ்வளவு பேர் அங்க என்ன செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் தண்ணிக்குள்ள 3 நாளா மாட்டிக்கிட்டாரு, கம்யூனிகேஷன் அவர்கிட்ட இல்ல. இத்தனை அமைச்சர்களும் மக்கள் நலன் சார்ந்தனமா போனாங்க, அங்க என்ன பண்ணாங்க? போட்டோ ஷூட் பண்ணாங்கன்னு தான் நமக்கு தெரியுமே. விளம்பரத்தை தேடுவதற்காக அங்க அவர் முகத்துக்கு நேராகவே வெளிச்சம் போட்டுக்கிட்டு போட்டோவை வெளியிட்டாங்களா இல்லையா? ஐயா பதில் சொல்லணும். இதுல அரசியல் இல்லைங்க, நான் வழித்தரச்சலோட பேசுறேன். அங்க நீங்க வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது எத்தனை குடும்பங்கள் பாதிச்சிருக்குங்கிறது தான் நீங்க லைட்டை போட்டு காமிச்சிருக்கணும். ஆனா நீங்க லைட் போட்டு ஃபேஸ் லைட் வச்சு உதயநிதி அவர்களுக்கு ஃபேஸ்ல லைட் எழுதி சினிமா படம் மாதிரி தான் நடந்துச்சு. பக்கத்துல ஒரு சினிமா பட இயக்குனரும் இருந்தாரு. அந்த காட்சியை நம்மெல்லாம் பார்க்கும்போது வயிற்றறிச்சல் தாங்க முடியலங்க. நீங்க என்ன ஆட்சி செய்றீங்க? எதற்காக ஆட்சி செய்றீங்க? மக்களை ஏமாற்றுவதற்காகவா? இந்த 1000 கோடி எடுத்துட்டு கணக்கு கேட்ட சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், நான் ஒரு ஆள் போதுங்க, நான் ஒரு ஆள் உட்காந்து அவங்க எல்லாத்தையும் கணக்கு கேட்கிறேன், எனக்கு சொல்லுங்க. இது யாருக்கு கொடுக்க போறீங்க? அப்ப இதுல இன்னும் சந்தேகம் வரும்ல. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க போறீங்க? இப்ப இது எல்லாமே நம்ம கட்சிக்காரவங்களுக்குள்ள கொடுத்துக்க போறீங்களா? இதுலயும் ஊழல் செய்ய போறீங்களா? இது உண்மையாகவே ஒதுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சேருமா சேராதாங்கிற ஒரு ஐயம் கூட இருக்குல்ல. ஏன்னா சமநிலை இல்ல. இப்ப நானும் பாதிச்சிருக்கேன், நீயும் பாதிச்சிருக்க. அப்ப எனக்கும் கிடைக்கணும், அவங்களுக்கும் கிடைக்கணும். அப்ப அந்த இடத்துல எனக்கு மட்டும் கிடைச்சி அவங்களுக்கு கிடைக்கலன்னா அங்க என்ன நடக்க போகுது? கண்டிப்பா என்ன நடக்க போகுது? இதற்கு பதில் சொல்லணும்ல. பாதிப்புடைய அனைவருக்கும் கிடைப்பதற்கான சொல்யூஷன் 1000 கோடி கிடையாதுன்னா அந்த 1000 கோடி தேவையே இல்லை.
1000 கோடி ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க. நீங்க பொதுவாக யோசிங்க. ஒரு இடத்துல பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புக்கு கிடைச்ச இன்னொரு தரப்புக்கு கிடைக்கலன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? அவர்கள் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி ஏற்கனவே வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் நம்மள அனாதையாக்கிட்டேங்கிற எண்ணம் தோணாதா? எல்லாரும் சமம் தானே ஜனநாயகத்துல. இதே நிலை தான் சென்னையில நடந்துச்சு. கண்டிப்பா.